காது குத்து வைபோகத்தை ஆரம்பிச்ச செயினி கொடுத்துரு. இருங்கடா, என் பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். பெரிய மச்சான் கஷ்டப்பட்டு கடை வாங்கி இந்த சீர்வரிசை பண்ணி தங்க நகை, தங்க மோதிரம், தங்க செயின் எல்லாம் போட்டாக்கா மாப்பிள்ளை என்ன சொல்றாருனாக்கா, என்ன இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, இந்த பிரம்மாண்டத்துக்கு காரணம் என் சின்ன மச்சான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா பேசிட்டு இருக்காப்ல. ஆனா சின்ன மச்சான் அங்க வந்து ஒண்ணுமே பண்ணல, ஒன்றுமே செய்யல. பெரிய மச்சான் தான் கடன் வாங்கி எங்கெங்கயோ கடன் வாங்கி குட்டி கரணம் போட்டு இவ்வளவு பெரிய பந்தாவா பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா பாராட்டு என்னவோ சின்ன மச்சானுக்கு. அந்த சின்ன மச்சானுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோரணம் எதுவுமே இல்ல. அவர் தான் செஞ்ச மாதிரி அவர் சிரிச்சுக்கணும் கம்முன்னு இருக்கிறாப்ல, நான் தான் செஞ்ச மாதிரி அப்படியே கம்முன்னு இருக்கிறாப்ல. அவர் வந்து உண்மையானவரா இருந்தா என்ன சொல்லியிருக்கணும், இல்ல மாமா நான் இதெல்லாம் நான் செய்யல, அண்ணன் தான் செஞ்சா சொல்லியிருக்கணும்ல. அதெல்லாம் சொல்லாம ஒரு மானகட்ட சிரிச்சுக்கின்னு நான் தான் செஞ்ச மாதிரியே சீன் போட்டுக்கிறாப்ல. அதான பார்த்தேன். கரெக்டா கேக்குறாங்க, என்னப்பா காது குத்தலுக்கு கம்பளே வரல, இன்னும் வரல, யாருன்னா எடுத்து கொடுங்கப்பா, வயிற கம்பல் அதுன்னு நீங்க இதுன்னு நீங்க இன்னும் கம்பளே கண்ணில் காட்ட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அம்மா அங்கிருந்து ஒரு சவுண்ட் விடுறாங்க. என்னன்னா இருக்கட்டுங்க, மாமியார் கெத்து தாங்க. எவ்வளோனா இருக்கட்டும், எவ்வளோ மோசமானா இருக்கட்டும், மாமியார்னு ஆயிட்டாங்கனாக்கா இன்னும் அந்த கெத்து எங்கிட்டு தான் வருதுன்னு தெரியல. செம கெத்தாயிடுறாங்க மாமியார்னா. அவங்களுக்கு மாமியாருக்கு இவங்க அடி பணிஞ்சு இருப்பாங்க, மாமியாரை திட்டி இருப்பாங்க. ஆனா இவங்க மாமியார் ஆனாலும் அதே வேலை தான் செஞ்சிருப்பாங்க. நம்ம மாமியார் நம்மளை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க, நம்ம மருமகிட்ட அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு எந்த மாமியாரும் நினைக்கிறது இல்லை. நம்ம மாமியார் நம்மளை கொடுமைப்படுத்தினாங்கல்ல, அதுக்கு மேல நம்ம ஒரு பங்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா மாமியாரும் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி தான் கம்பல் கேட்டவொடனே என்ன பண்றாங்க, பாக்கியராஜோட மனைவி இந்தாங்க செயின், மோதிரம், கம்பல் எல்லாமே கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே பாக்கியராஜோட தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம அண்ணன் சூப்பரா செஞ்சுட்டாப்ல, சரியா இருக்கு, நல்லா இருக்கு, நம்ம அண்ணன் இதை செய்வார்னு எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சூப்பரா செஞ்சுட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷம், அந்த பூரிப்பு அந்த பாக்கியராஜோட தங்கச்சிக்கிட்ட இருக்கு. ஆனா இதெல்லாம் அவங்க மாப்பிள்ளை கிட்ட இருக்கா? கண்டிப்பா இல்ல. செம காண்டாவுறாப்ல. அங்க இருக்கிற வெத்து வெட்டிங்களாம் என்ன சொல்றாங்க, என்ன பாக்கியராஜா மாமா வீட்டு பசங்களுக்கு சமத்தியா கவனிச்சுட்ட, தங்க செயின் என்ன, தங்க மோதிரம் என்ன, தங்க கம்பல் என்ன கலக்கறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அங்க இருக்கிற வெத்து வெட்டு ஆபரத்துக்குனே வந்து இருக்கிற ஜனங்களை என்ன பண்றாங்க, சூடு கிளப்பி விடுறாங்க இந்த மாப்பிள்ளைக்கு தான் பாக்கியராஜ் பார்த்தா ஆவாது, தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து லவ் பண்றேன்னு கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணிடுவாப்புல. இதனால இந்த மாப்பிள்ளைக்கு பாக்கியராஜ் பார்த்தாவே ஆவாது. இந்த மாப்பிள்ளை என்னன்றாரு, பாக்கியராஜ் மடியில எல்லாம் உட்கார வச்சு எல்லாம் காது குத்த மாட்டேன், டே சுரேஷ் நீ வந்து உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாப்புல. என் பசங்களாம் வந்து யார் மடியில உட்காந்து காது குத்தணுமோ நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீராப்பெல்லாம் பேசுறாப்புல. அதுக்கேற்ற மாதிரியே வந்து என்னடா கொஞ்சம் கூட வந்து சூடு சொரணம் இல்லாம அந்த மடியில் மேலே உட்கார வைக்கிறதுக்கு 2 பேரும் வருவாங்க. என்னடா நம்ம இந்த விசேஷத்துக்கு ஒன்றுமே செய்யல, எல்லாமே அண்ணன் தான் செஞ்சிருக்காரு, மூத்த அண்ணன் தான் செஞ்சுக்கிறாரு, மூத்த அண்ணனை மீறி நம்ம எப்படி உட்கார்றது, அந்த கேள்வி நானும் கூட இல்லையா, மூத்த அண்ணன் தான் உட்காரணும்னு ஒரு எண்ணம் கூட இல்லையா. இவர் மாப்பிள்ளை கூப்பிட்ட உடனே நேராக போய் உட்கார பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த மாப்பிள்ளையோட பொண்டாட்டி, அதாவது பாக்கியராஜோட தங்கச்சி, டேய் 2 பேர் வெளியே போங்கடா, மூத்த அண்ணன் தான் உக்காரணும், அவர் தான் செய்யணும். ஆனால் உண்மையிலே அவங்க சில சிஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. புருஷங்காரன் எவ்வளோ கோவக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு போனால் என்ன 2 அடி அடிக்க போகிறானா எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக என்ன பண்ணுறாங்க, நீங்களாம் உட்காராதீங்க பாக்கியராஜ் உட்காட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் மடியில் உட்கார வச்சு காது குத்துறாங்க. என் அண்ணன் மணி மேலே மட்டும் பசங்க உட்காந்து காது குத்துலன்னா 2 பசங்களை தூக்கின்னு நான் பாட்டு போயிட்டே இருந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரவசனம்லாம் பேசுகிறாங்க. இந்த மாப்பிள்ளைக்கு செம காண்டாயிடும். என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாரு தெரியல. வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டி என்ன டார்ச்சர் பண்ண போறாரு தெரியல. இந்த மாமனாரும் சரி மாமியாரும் சரி என்ன கதை பேச போறாங்க தெரியல. பாக்கியராஜா வந்து என்ன பண்ண போறாங்க தெரியல. எல்லாத்துக்குமே பாக்கியராஜ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. தங்கராஜ் முடிவு எடுக்க போக முடிவு என்ன ஒண்ணுமே இல்லை. எப்படி இருந்தாலும் பாக்கியராஜ் மடியில உட்கார வச்சுதான் காதை குத்தணும். அப்படி குத்துனா தானே கதை வரணும். தன் பொண்டாட்டி மேல கோவப்படணும், அடிக்கணும், சண்டை போடணும், எவ்வளவு கதை இருக்குது. இவ்வளவு பிரச்சனையும் நடுவில் கடன் வாங்கி எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி காது குத்தல் பிரம்மாண்டமா பண்ணாக்கா, நான் உங்க மடியில உட்கார வச்சு காது குத்த மாட்டேன், என் ஆசை மச்சான் அவன் மடி மேல உட்கார வச்சுதான் நான் காதை குத்துவேன்னு சொன்னாக்கா எந்த விதத்துல நான் எங்க